என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சது. பரவாயில்ல, ஒருத்தனை திட்டுறதுல இன்னொருத்தர் திட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு, அசுரன் சொல்லிட்டு. ஸோ 3 பேரை திட்டமாக மாறிடுச்சு. எப்பவுமே என் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல. அப்புறம் வந்து மாரி செல்வராஜ் ஃபோட்டோ வந்தது. அப்புறம் படம் பார்த்தா வெற்றி சார் வந்து நின்ட்டார். 3 ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும். 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வராஜ் இது வரைக்கும் 5 படம் தான் இயக்கியிருக்கிறான். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். அவரும் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்களில் எத்தனை இயக்குனர்கள் இயக்கியிருப்பாங்க? படம் வெற்றி அடைஞ்சவொடனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்துல நான் 7 படம் தான் எடுத்துருக்கிறேன். அந்த 7 படத்துல தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? அப்போ மற்ற இயக்குனர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லை நீங்கள் தமிழ் ரசிகர்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கிருந்து மற்ற என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஓட வைக்கலாம்ல எல்லா படத்தையும். மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துகிட்டு இருக்கிறான். தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை எடுத்துகிட்டு இருக்கிறார். இது சாதாரண விஷயமே கிடையாது சார். எல்லாரும் ஜாதி படம்னு சொல்கிறாங்க சார், எல்லாரும் ஜாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸை ரொம்ப முதன்மையாக வச்சு பேசியிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவனுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது, அதிலிருந்து அவன் வெளியேற எவ்வளோ துடிக்கிறான். ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக 2 மொழியை வந்து 2 பார்வையை உருவாக்குறது. அண்ட் இந்த படத்தில் எப்படி இது பேசியிருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறது. பட் ஆனால் வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சது. பரவாயில்ல, ஒருத்தனை திட்டுறதுல இன்னொருத்தர் திட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு, அசுரன் சொல்லிட்டு. ஸோ 3 பேரை திட்டமாக மாறிடுச்சு. பயங்கரமாக இருந்தது. எப்பவுமே என் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல. அப்புறம் வந்து மாரி செல்வராஜ் ஃபோட்டோ வந்தது. அப்புறம் படம் பார்த்தா வெற்றி சார் வந்து நின்ட்டார். 3 ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும். அந்த 3 ஃபோட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ காந்தாரா, இப்போ எப்பவுமே பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவை அழைத்த 3 இயக்குனர்கள் ஃபோட்டோ வந்துடும். ஏன்னா 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வராஜ் இது வரைக்கும் 5 படம் தான் இயக்கியிருக்கிறான். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். அவரும் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்களில் எத்தனை இயக்குனர்கள் இயக்கியிருப்பாங்க? அத்தனை இயக்குனர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா? அத்தனை தமிழ் சினிமா இயக்குனர்களும் வந்து இங்கே வந்து யார் அவங்க படமே பண்ணலையா? அப்போ அவங்க தமிழ் சினிமாவை ஏன் உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா? அப்போ வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவொடனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்துல நான் 7 படம் தான் எடுத்துருக்கிறேன். அந்த 7 படத்துல தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? அப்போ மற்ற இயக்குனர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லை நீங்கள் தமிழ் ரசிகர்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கிருந்து மற்ற என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஓட வைக்கலாம்ல எல்லா படத்தையும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நரேட்டிவ் வந்து உடனே செட் பண்ணுறது. இன்னொன்று, ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்துகிறாங்க, அமுக்கிட்டாங்க பெதுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை! இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரன் இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து அவ்வளோ பேர் அடிச்சு உடச்சிருக்காங்க. உங்கள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்குறேன். எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்க கேஸ்டால் பிரிஞ்சிருக்கிற 2 பிரிவை நீங்கள் பார்க்கவே இல்லையா? இது எப்போ நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களோட சினிமா. அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோம்னா இல்லை. ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்ணுறோம். மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்ணுறோம். மக்களை எஜுகேட் பண்ணுற படங்களை இயக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இல்லை சில தோல்விகள் வரலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையில ரொம்ப சந்தோஷம். மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துட்டு இருக்கிறார். தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை எடுத்துட்டு இருக்கிறார். இது சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாறி. உண்மையிலே இவ்வளவு வெறுப்புணர்களுக்கு அப்புறம், இவ்வளவு வெறுப்பை கொட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்பெல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, இந்த படங்களை போகாதீங்க,
இந்த படங்களில் ஜாதி பேசுவாங்க. இப்போ உண்மையிலே வந்து சார் இருக்கார்ல, ஒரு 5 ஸ்டார் செந்தில் சார், சார் எல்லாரும் ஜாதி படங்கன்னு சொல்கிறாங்க சார், எல்லாரும் ஜாதி ஜாதின்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸு ரொம்ப முதன்மையாக வச்சு பேசியிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவனுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது, அதிலிருந்து அவன் வெளியேற எவ்வளோ துடிக்கிறான். ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்தானராஜை உருவாக்குறான். அவர் பேர் சந்தானராஜை உருவாக்கியிருக்கிறான். அண்ட் கந்தசாமி கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக வேலிடாக வந்து ரொம்ப கவனமாக கையாண்டிருக்கிறான். எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது, எந்த விதத்திலும் மிக மோசமாக மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்குது. அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதாக மாறும்.